உலகின் புனித பயணங்களில் வருடம்தோறும் சுமார் 40 முதல் 50 மில்லியன் பக்தர்கள் மெக்காவிற்கு அடுத்தபடியாக அதிகம் பயணப்படுகிற இடம் சபரிமலை. சைவம் மற்றும் வைணவ பிரிவுகளின் ஒற்றுமை உருவமாக பார்க்கப்படுகிற புண்ணிய கோவில் சபரிமலை. மதுரையிலிருந்து தன் சொந்த அமைச்சர்களால் உயிருக்கு ஆபத்து என கருதி சென்ற ராஜசேகர பாண்டியன் திருவிதாங்கூர் மன்னனால் உதவப்பட்டு பந்தள தேசத்து மன்னனாக ஆட்சி செய்தான். அவனின் வளர்ப்பு மகனே ஐயப்பன். ராஜசேகர பாண்டியன் பம்பை நதிக்கரையில் வேட்டையாட சென்றபோது கண்டெடுத்த கடவுள் அவதாரமே குழந்தை மணிகண்டன். 12 வயது வரை மணிகண்டன் மனித உருவமாக வளர்ந்து தன் அவதார நோக்கம் முடிந்தவுடன் தியானம் செய்ய சென்ற இடமே இன்றைய சபரிமலை. பந்தள வம்சத்தை சார்ந்த நபர்கள் இன்றும் சபரிமலை செல்வதில்லை. தன் தந்தை ராஜசேகர பாண்டியன் சபரிமலை வந்தால் ஐயப்பன் எங்கு எழுந்து விடுவாரையா என்று அவர் கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் அந்த ஐதீகம் இன்றும்